வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவினால் இவர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். குரு கிரகம் இவர்களுடைய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு 5 குடையவராக வருவது, 2 5 குடையவராக இருப்பது ஒரு ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு கிரகம். தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக இவர்களுக்கு குருவினுடைய அமர்வு சரியில்லாத நிலையில் ரொம்ப போராட்டமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த குரு கிரகம் இப்பொழுது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து அமர்கிறார். ஆனால் இந்த கடக ராசி தான் இந்த ஸ்திர ராசி வகையில் விருச்சிகத்திற்கு ஒரு பாதக வீடாகவும் வரக்கூடிய அமர்வாக இருக்கும். ஸோ இந்த பாதக வீட்டில் பாக்ய வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குருவினால் பார்வை பலம் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது அதனுடைய மூலத்திரிகோணா ஹவுஸ்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசியாக வரக்கூடிய வீடு கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 2ஆம் வீடாக உங்களுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்வில் இல்லைன்னா உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தில் தனம்னு சொல்லலாம், இல்லைன்னா உங்களோட பேச்சிற்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த இன்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், குழந்தைகளுடைய தொழில் ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம், உங்கள் ஜாபுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ப்ராஜெக்டில் நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தினால் நடந்த சில விஷயங்கள், பணிக்காக தொழிலுக்காக நடந்த அந்த அதிர்ஷ்டமான விஷயங்களாக இருக்கலாம். அதெல்லாமே இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது விருச்சிகத்திற்கு. ஸோ இந்த 2ஆம் வீடாகிய அந்த தனுசிற்கு கிடைக்கக்கூடிய அஃப்ளிக்ஷன் நம்ம மேலே சொன்ன எல்லா பலனையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ராசியை இந்த குரு கிரகம் பார்க்க போகிறார். ஸோ எது எப்படி இருந்தாலும் மனதில் ஒரு நல்ல ஒரு ஹீலிங் இஃபெக்ட் போன்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நீண்ட நாள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குழப்பத்தை எல்லாம் நீங்களே தூக்கி போட்டுருவீங்க. இதெல்லாம் இனிமேல் நினச்சி நம்ம குழப்பம் அடையக்கூடாது அப்படின்னு அதை நீங்கள் இதுவுமே இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்கள் மனதை வெளியில் கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராசிக்கு குருவினுடைய பார்வை ஒரு நல்ல நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த பாதகஸ்தானத்தில் அமர்ந்த குருவாக இருப்பதனால் என்னை பொறுத்தவரை இதற்கு கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜ் அப்படிங்கிற பலன் என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டத்தினால் எந்த விஷயத்தையும் ஷார்ட்கட்டில் அச்சீவ் பண்ண நினைக்க வேண்டாம். ஸோ இது ஒரு முக்கியமான பலன். அடுத்ததாக உங்களோட தைரியஸ்தானமாகிய மகரத்தையும் குரு பார்க்க போகிறார். இது ஒரு நல்ல பலன். உங்களுக்கு ஓரளவிற்கு சூழல் எந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸை கொடுக்கிறதோ இதனால் ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த ஸ்ட்ரெஸ் குறைவதனால் ராசிக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வையினால் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியமும் ஓவராலான தைரியமும் இதனால் அதிகரிக்கக்கூடியதை நீங்கள் உணர முடியும். அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். ஸோ இது உங்களை எல்லா விதத்திலிருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு சேவியராக இருக்கக்கூடிய பார்வை. உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருந்த சனி கிரகம் மீன ராசிக்கு அந்த வீட்டிற்குடைய குருவே உச்சம் பெற்ற நிலையில் அந்த வீட்டை பார்ப்பதனால் ஒரு பெரிய நீண்ட நாள் பிரேயர்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்காத ஒரு நிலைக்கு அந்த ஆன்சர் கிடைக்கலாம். அற்புதமான பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையாக இருக்கும். பூர்வீகம் தொடர்பான குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். விருச்சிகத்தை பொறுத்தவரை குழந்தைகளோடு இருந்த போராட்டமும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது 100% ஒரு முடிவாக இல்லாவிட்டாலும் ஒரு 70 to 75% ஒரு பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அரைவாகக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிகத்திற்கு. ஸோ இந்த 2ஆம் வீடாகிய இந்த தனுசு ராசிக்கு ஒரு சின்ன ட்ரபிள் இருப்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இது பொருளாதாரத்தில் பெரிய தொல்லை கொடுப்பது போன்ற நிலை இல்லாமல் முக்கியமாக ரிலேஷன்ஷிப் வகையில் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து இந்த ஆண்டு முடியும் வரை விருச்சிக ராசி நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா ஓரளவிற்கு அவேராக இருப்பதும், இல்லை நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு 60+ இல்லைன்னா 70+ அக்கார்டிங் டு யுவர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டும் மெயின்டைன் பண்ணுவது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. முக்கியமான ஒரு டேஞ்சரஸான ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய குரு 6ஆம் வீடாகிய ஜாப் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக உத்தியோகத்தில் ரொம்ப அதிக கவனமாக இருப்பது நல்ல பலன். மெஜாரிட்டி உங்களுக்கு இது வருமானத்தை கட் பண்ணாது அப்படின்னு சொல்வது தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமாகிய 3rd ஹவுஸை குரு பார்ப்பதனால்
மேஜராக இது ஜாப்ல பிரச்சனை கொடுக்காது, வருமானத்திற்கு ஒரு பெரிய செக் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனாலும் 6ஆம் வீட்டை ட்ரபிள் பண்ணக்கூடிய குருவாக இந்த பார்வை இருப்பது ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ கடந்த காலத்தில் 9ஆம் வீட்டில் இருந்த குரு வந்து துலாம் ராசிக்கு வேலையில் இருந்துட்டே வேலையை வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத துலாம் ராசினரையும் நான் என்னோட கிளைண்ட்ஸில் பார்த்தேன். வேலை கைவிட்டு போனவங்களையும் நான் பார்த்து விட்டேன். ஸோ இந்த 9இல் வரக்கூடிய குரு கிரகம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு உங்களோட உத்தியோகத்தில் உள்ள சேரை வந்து ஒரு ஆட்டம் காட்டுவார். இதில் நீங்கள் கண்டிப்பாக அவேராக இருக்க வேண்டும். ஜூன்லேருந்து அக்டோபர் வரையும், முக்கியமாக ஜூன் டு அக்டோபர் எண்டு வரை நீங்கள் ஜாபில் ரொம்ப கவனமாக, வேலை வேணும் அப்படிங்கிறவங்க வேலையை விட்டுடாமல் இருப்பது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த குருவினுடைய பார்வை சில சமயங்களில் ஒரு தேவையில்லாத பாதகஸ்தான பார்வையாக இருந்து சில விஷயங்களை சரியான டிசிஷன் எடுக்க முடியாமல் போனால் இந்த மாதிரி வேலையில் குழப்பங்களை உங்களுடைய முடிவுகளால் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள ஒரு சின்ன பர்சன்டேஜ் வாய்ப்பு இருப்பதையும் நீங்கள் மறக்க வேண்டாம். ஸோ இதெல்லாமே அக்டோபருக்கு பிறகு ஓரளவிற்கு ஒரு சப்ரஸ் ஆகக்கூடிய குழப்ப நிலை எல்லாமே சப்ரஸ் ஆகும். அதன் பிறகு மீண்டும் அப்படி இருக்கும். ஓரளவிற்கு இந்த வருடம் வந்து அவ்வப்பொழுது ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் ஜாபில் என்ன பொசிஷனுங்கிறத தசாபுத்தியெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஜாபை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை. ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல நினைக்கிறேன். மற்றபடி குருவினுடைய பார்வை உங்களுக்கு நீண்ட நாள் இருந்த ரிலேஷன்ஷிப் வகையிலும் மனதில் இருக்கக்கூடிய பாரத்திற்கும் ஒரு பெரிய ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக விருச்சிகத்திற்கு இது இருக்கிறது. குருவினுடைய அமர்வு அதைவிட உங்களுடைய அந்த 3rd ஹவுஸ்க்கும் 5ஆம் வீட்டிற்கும் கிடைக்கக்கூடிய பார்வை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், முக்கியமாக குழந்தைகளுக்கு வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு குழந்தைகளோட வாழ்வில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாகியத்திற்கு, இல்லை விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒரு குழந்தை பாகியத்திற்கு நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தால் இதெல்லாமே உங்களுக்கு இந்த உயிர்காரகத்துவங்கள் வகையில் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் வகையில் ஒரு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். ஆனால் இந்த குரு விருச்சிகத்திற்கு மெட்டீரியல் விஷயங்களை திடீர்னு கட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக நிறைய ஆன் அண்ட் ஆஃப் அங்கங்கு பாட்டோல்ஸ் இருப்பதை போல ஒரு பலன் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். கண்டிப்பாக இது எல்லோருக்கும் செய்யாது. தசாபுத்திகளில் பிரச்சனை இருந்து அந்த தசாபுத்தி அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்றார் போல இப்பொழுது நடப்பிலும் இருந்து கோச்சாரத்திலும் அந்த நிலை கனெக்ட் ஆகும் பொழுதுதான் இந்த உத்தியோகம் ரிலேட்டடாக ஜாபை கட் பண்ணுறது, வருமானத்தை கட் பண்ணுறது இதெல்லாம் நடக்க வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன இண்டிகேஷன். இது கோச்சாரத்தின் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு நடக்க இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு மேலும் பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது அக்டோபருக்கு பிறகு வரக்கூடிய 10ஆம் வீட்டு குரு கிரகம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செக்யூர்டான ஒரு நிலையை கண்டிப்பாக கொடுப்பார். முதலில் உங்களுக்கு மன ஆறுதல், அதன் பிறகு பெரிய வளர்ச்சியும் இந்த ஆண்டு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம எல்லாவற்றையுமே ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக என் மனதில் இந்த குருவை பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிடராக என்னென்ன ஆஸ்பெக்டில் நான் யோசிக்கிறேனோ அது அப்படியே நான் வந்து எந்த ஃபில்டரும் இல்லாமல் அப்படியே டிரான்ஸ்பரண்டாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.